नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द स्निग्धां मुग्धां सततमपितां लालयन् सत्यभामा यातो भूयः सह खलु तया याज्ञसेनी विवाहम् पार्थप्रीत्यै पुनरपि मनागास्थितो हस्तिपुर्यां शक्रप्रस्थं पुरमपि विभो संविधाय गतो भूः स्निग्धां मुग्धां सततमपितां स्निग्धाம்னா எப்போதும் உங்ககிட்ட ஸ்நேகமா இருக்க கூடியது ரொம்ப ஸ்நேகமா இருப்போம் இல்ல ஒருத்தர்கிட்ட அதான் ஸ்னிக்தாம் முக்தாம் முக்தாம்னா ரொம்ப அழகுலயே அழகா இருக்கப்பட்டவள் யாராக்கும் தாம் சத்யபாமா அந்த சத்யபாமாவை சததம் அபி சததம்னா எப்போதுமே கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காளாம் கல்யாணம் பண்ணி சத்யபாமாவை கூட்டின்னு வந்திருக்கா இல்லையா அவள் ரொம்ப ஸ்நேகமாக இருக்கிறவளாகவும் இருக்கா அதே போல் அழகுலே அழகாக இருக்கா அந்த சத்யபாமாவை எப்போதும் லாலயன் கொஞ்சின்றே இருக்காளாம் பகவான் கிருஷ்ணன் வந்து எப்போவுமே அவ கூட கொஞ்சின்னா கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா அவ கூட கொஞ்சின்னு இருக்கா அதுக்கப்புறம் தயா சக கலு இந்த சத்யபாமா கூட என்ன பண்ணுறாளாம் யாக்ஞசேனி விவாகம் யாக்ஞசேனி யாராக்கும் திரௌபதிக்கு பேர் யாக்ஞசேனி ஏன்னா யக்னத்திலேருந்து வந்தவள் அவள் அதுலேருந்து பிறந்தவள் பாஞ்சால நரேஷோட பொண்ணு ஸோ பாஞ்சாலியான அந்த திரௌபதியோட கல்யாணத்துக்கு வேண்டி யாத்தகா நீ போனா இல்லவா பகவானேன்னு சொல்லி கேட்குறா பார்த்த பிரீத்தே ஸோ அந்த கல்யாணம் திரௌபதியோட கல்யாணம் எல்லாம் பஞ்ச பாண்டவா கூட முடிஞ்ச பின்ன பார்த்த பிரீத்தே பார்த்தனா அர்ஜுனனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி அவனோட பிரீத்திக்கு வேண்டி என்ன பண்ணுறானா புனகா அப்படி திரும்பவும் மனாக்கு கொஞ்ச நேரம் கூடி ஹஸ்திபுரியாம் அந்த ஹஸ்தினாபுரத்தில் ஆஸ்திதா இருந்தாலாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சு அவர் கிளம்புறதில்லை அர்ஜுனன் கேட்குறான் கொஞ்ச நாள் கூடி கிருஷ்ணா நீ எங்கள் கூட இருக்கலாமே சொல்லி சரி கிருஷ்ணன் பார்க்குறான் அவன் சந்தோஷப்படட்டுன்னு சொல்லிட்டு ஹஸ்தினாபுரத்தில் கொஞ்ச நாள் கூடி இருக்கா இருந்துட்டு என்ன பண்ணுறா சக்கரப்பிரஸ்தம் சக்கரனா இந்திரபிரஸ்தத்தை சம்விதாயா இந்திரபிரஸ்தம் சொல்லி ஒரு ராஜ்யம் உண்டாக்கியிருக்கா அந்த இந்திரபிரஸ்தத்தில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து கதோ பூஹு நீ அங்கேருந்து கிளம்பினா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஸோ திரௌபதியோட கல்யாணத்தை பாண்டவா கூட முடிச்சு வச்சு விட்றா அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு வேண்டி அவனோட இஷ்டப்படி அங்கே கொஞ்ச நாள் கூடி சத்யபாமா கூட இருந்து இந்திரபிரஸ்தத்தை எல்லாம் ஏற்பாடாக்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கண்ணன் கிளம்பி போறா பத்ரம் பத்ரம் பவதவரஜாம் கௌரவேணார்த்தமானாம் त्वद्वाचा ताम् अहृतकुहनामस्करी शक्रसूनुः तत्र क्रुद्धं बलुमननयन् प्रत्यगास्तेन सार्धं शक्रप्रस्थं प्रियसखमुदे सत्यभामा सहायः भद्रां भद्रां भवदवरजां कौरवेणार्थ्यमानां भद्राம்னா மங்கள ரூபிணியா இருக்கப்பட்டவள் எப்பவுமே மங்களமா இருக்கிறவள் பத்ராம்னா இன்னொரு பத்ரம் சுபத்ரையை சொல்றாங்க இங்க சுபத்ரா யாரு கிருஷ்ணனோட தங்கை கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் உள்ள தங்கை சுபத்ரா ஸோ மங்களமான அந்த சுபத்ரையை பவதவரஜாம்னா அவளோட தங்கை யாரோட கிருஷ்ணனோடும் பலராமனோடும் தங்கையை கௌரவேணார்த்தியமானாம் கௌரவ இதில் இருக்கப்பட்டவன் யாரு மூத்தவன் துரியோதனனுக்கு அர்த்தியமானாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி அவன் துரியோதனன் கேட்டிருப்பார் நான் சுபத்ரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதனால இவர் ஒத்துன்றிருப்பார் பலராமன் ஆனால் தொத்வாச்சா தாம் குஹநாமஸ்கரி சக்கரசூனுஹு தொத்வார்த்தா உன்னோட வார்த்தையினால யாரோட வாக்குனால கிருஷ்ணனோட வாக்கால கிருஷ்ணன் என்ன சொல்றா அவன் சரியில்லை நம்மளுக்கு வேண்டாம் துரியோதனன் வேண்டாம் நம்ம சுபத்ராவை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி கண்ணன் சொல்றா அதுதான் தொத்வாச்சா உன்னோட வாக்குனால தாம் அந்த சுபத்ரையை அஹிருத குஹநாமஸ்கரி சக்கரசூனுஹு சக்கரசூன சக்கரனாரு இந்திரன் சூனுனா பிள்ளை இந்திரனோட பிள்ளை யாரு அர்ஜுனன் இல்லையா இந்திரன்கிட்டேருந்து வரம் வாங்கி தான் அந்த குழந்தை பிறக்கிறது குந்திக்கு ஸோ இந்திரனோட பிள்ளையான அந்த அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கண்ணனுக்கு மனசுல இருக்கு அதனால என்ன பண்றா அவன் எப்படி இருக்கானா குஹநாமஸ்கரின்னு அவன் மாயாவி வேஷம் போட்டுன்னு இருக்கான் என்னது சன்னியாசி வேஷமா வந்திருக்கான் அவளோட ஒரு பீரியட்ல அவன் வந்து சன்னியாசியா வேஷம் மாறிண்டு வரான் யாரு அர்ஜுனன் சன்னியாசி வேஷம் போட்டு என்ன பண்றான் அவளை கடத்திட்டு போயிடுறான் சுபத்ராவை தூக்கிட்டு போயிடுறான் அங்கேருந்து தத்ரா அப்போ அங்கே என்ன ஆகுது அங்கே குருத்தஹா கோபம் அடைகிறான் யாரு பலராமனுக்கு கோபம் வருது பலமனு நயன் பலராமனுக்கு கோபம் வருது
அதனால் அவனை என்ன பண்ணுறா, சாந்தனை பண்ணுறா. அவனே வந்து நீ கோவிச்சுக்காதே, கவலைப்படாதே, அவளுக்கு பிடிச்ச ஆளே அவள் கல்யாணம் பண்ணிக்கட்டுமே, எதுக்கு நீ இப்படி கவலைப்படுறான்னு சொல்லி அர்ஜுனன் வந்து நல்லவன் தான். அவன் ரொம்ப வில்லில் வந்து வித்வத்துள்ளவன், அதனால் எதுலேயும் குறைஞ்சின்ல அர்ஜுனன் அப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிறா கண்ணன் பலராமனை. அப்புறம் என்னது, தேன சார்ந்தம் அந்த பலராமனையும் கூட்டிண்டு சத்யபாமா சகாயா, சத்யபாமாவையும் கூட கூட்டிண்டு பிரியசகமுதே, பிரியசகனாரு, பிரியசகனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக சக்கரப்பிரஸ்தகா, திரும்பவும் அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு பிரத்யகாத் போனா இல்லையா அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஸோ மங்கள ரூபிணியாவும் அழகோடு வடிவாக இருக்கப்பட்ட தன்னோட தங்கியான சுபத்ராவை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலை, பண்ணிக்கண்டான்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி விடுறா. அப்போ என்ன பண்ணுறா, ஆனால் கண்ணனுக்கு வந்து சன்னியாசி வேஷத்தில் இருக்கப்பட்ட அந்த அர்ஜுனன் தான் வேணுமா இருந்தது. அர்ஜுனனை ஆதேசம் கொடுக்குறா, நீ வந்து என்னோட தங்கையை கூட்டிட்டு போயிடு சொல்லி. ஸோ கண்ணனோட ஆதேசத்தால் அந்த சன்னியாசி வேஷம் தரித்த அர்ஜுனன் அவளை அபகரம் பண்ணிட்டு கொண்டு போறா. அதனால கோபம் கொண்ட பலராமன் கண்ணன்கிட்ட கோவிச்சுக்கிறா. கண்ணன் அவனை சமாதானப்படுத்தி பலராமனையும் சத்யபாமாவையும் கூட்டிண்டு தன்னோட பிரிய சகனான அர்ஜுனனோடு, அர்ஜுனன் கூட சுபத்ராவும் இருக்காளே தங்கையான சுபத்ரா கல்யாணம் பண்ணிருக்கானே, அதனால அவளை பார்க்கறதுக்கு வேண்டி இவ ரெண்டு பேரும் திருப்பி இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்பி போறா. தத்ர க்ரீடன்னபி ச யமுனா கூலதிருஷ்டாம் கிரஹீத்வா தாம் காளிந்தீம் நகரமகமஹ காண்டவ ப்ரீணிதாக்னிஹி भ्रातृत्रस्तां प्रणयविवशां दैवपैतृष्वसेयी राज्ञां मध्ये सपदि जहृषे मित्रविन्दामवन्तीं तत्र क्रीडन् अपि च यमुना कूलदृष्टां गृहीत्वा. அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தத்தில் கிரீடன் அப்படி, கிரீடன் அப்படின்னா நிறைய லீலைகள் எல்லாம் நிறைய செய்யறாளாம். செய்துட்டு என்ன பண்ணுறா, அதில் ஒரு லீலை தான் காண்டவ ப்ரீணிதாக்னிஹி, இந்த காண்டவ வனத்தை அக்னி தேவனை சகாயம் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த வனத்தில் எரிக்கிறான். அங்கே என்ன பண்ணுறாளாம், யமுனா கூல திருஷ்டாம், யமுனா நதி கரையில் அவர் யமுனா நதியை பார்க்குறா. அங்கே யாராக்கும் யமுனா நதி வந்து காளிந்தி, அவன் பேர் யமுனாக்கு தான் காளிந்தின்னு இன்னொரு பேர். அந்த காளிந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு கிரஹீத்தம் அவளையும் கூட்டிட்டு நகர மகமகா, உன்னோட நகரத்துக்கு போனாய் சொல்லி சொல்கிறா. ஸோ பிராத்ருத்ரஸ்தான் சகோதரர், ரெண்டு சகோதரர் இருக்கா. இது வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவன் சகோதரன் பேர் விந்தா அனுவிந்தா சொல்லி. அந்த ரெண்டு சகோதரரும் கம்சனுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டுவா. அதனால அந்த சகோதரனோட ஒரு சகோதரி இருக்கா, அவள் பயப்படுறா. அவளை எப்படியாக்கவள் பிரணய, அவள் வந்து பகவான்கிட்ட ரொம்ப ஸ்நேகம் உள்ளவளா இருக்கா. அவள் தான் அவந்தி சொல்லி பேர், அவந்தி நகரத்தோட பொண்ணு. ஸோ அவந்தி, அந்த அவந்தி என்ன பண்ணுறா, தன்னோட பிரதரோட பயத்தினால அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த அவந்தி நகரத்துக்கு போய் அங்கே அவந்தி நகரத்தில் மித்ரவிந்தா, மித்ரவிந்தா சொன்னவள் பைத்ருஷ்வசெய், பைத்ருஷ்வசெய்னா அத்தை, ஓகே, அத்தையோட பொண்ணு தான் மித்ரவிந்தா. ஸோ இந்த மித்ரவிந்தா தான் அவந்தி நகரத்தில் இருக்கா. இவளோட அண்ணாமார் ரெண்டு பேர் விந்தா அனுவிந்தா சொல்லி. ஸோ இந்த மித்ரவிந்தாக்கு பயம் இவாளை. அதனால இவள் என்ன பண்ணுறா, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது நினச்சிக்கிறா. ஆனால் கண் வந்து தன்னோட அத்தை பொண்ணான மித்ரவிந்தாவையும் அங்கேயே கல்யாணம் பண்ணி அவளை சபதி ஜஹ்ரிஷை வேகமாக கூட்டிகிட்டு போனாய் சொல்லி சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ருக்மிணி கூட கல்யாணம் ஆகிறது. அதுக்கப்புறம் சமந்தகமணியை கொண்டு போய் தேடிட்டு போகிறதுனால ஜாம்பவதி கூட கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் சமந்தகமணியை கொண்டு வந்து கொடுத்ததுனால சத்யபாமா கூட கல்யாணம் ஆகிறது. இங்கே வந்து இந்த காளிந்தி கல்யாணம் பண்ணிக்கிறா, யமுனா நதியில் இது பண்ணுறா இல்லையா, அங்கே காளிந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஸோ அவங்களே கல்யாணம் கழிஞ்சோம்னா அவந்தி ராஜ்யத்துக்கு போய் அங்கே ராஜகுமாரியான தன்னோட அத்தை பொண்ணான மித்ரவிந்தாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படி 4 கல்யாணம் நடக்கிறது கண்ணனுக்கு இங்கே. சத்யாம் கத்வா புனருதவஹோ நக்னஜின்னந்தனாம் தாம் பத்வா சப்தாபி ச விருஷவரான் சப்தமூர்த்தேர் நிமேஷாத் भद्रां नाम प्रददुरथते देवसंतर्दनाद्याः तत्सोदर्या वरद भवतः सापि पैतृष्वसेयी सत्यां गत्वा पुनरुदवहो नग्नजिन्नन्दनाम्ता. ஓகே, இங்கே சொல்கிற லாஸ்ட் என்ன சொல்கிறா, வரதா, வரதானா வரத்தெல்லாம் கொடுக்கப்பட்ட பகவான். ஸோ ஹே வரதா, சத்யாம், சத்யம் சொல்லப்பட்டவர் கௌசல தேசத்துக்கு போகிறார். இவர் கௌசல தேசம் சொல்கிறது அயோத்தியா. ஸோ அயோத்தியாவோட ராஜாவான நக்னஜின்னந்தானா, அவன் பேர் நக்னஜித் அந்த ராஜாவோட பேர். அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, அவ பேர் தான் சத்யான்னு பேர். அந்த சத்யாவுக்கு என்ன பண்ணியிருக்கா, ஒரு சுயம்பரத்தை அங்கே ஏற்பாடாக்கியிருக்கா. அந்த சுயம்பரம் நடக்க போகிறது. எந்த மாதிரி சுயம்பரம் அங்கே, சப்தாபி ச விருஷவரான் சப்தமூர்த்தி நிமேஷாத்து,
சப்தாபி விஷவரான் 7 விஷபங்கள், விஷபம்னா என்னது, புல் காளைகள், அதை அடக்கணும். ஓகே, அதுதான் நங்கேத்த சுயம்பரத்தோட போட்டி. ஸோ அவளுக்கு யார் அந்த இதை அந்த காளைகளை 7 காளைகளை அட் எ டைம் அடைக்கிறா, அவளுக்கு இந்த சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி இந்த நக்னஜித் சொல்லப்பட்ட ராஜா, அயோத்தியாவோட ராஜா, கௌசல தேசத்தோட ராஜா சுயம்பரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஸோ அங்கே கண்ணன் என்ன பண்ணுறான்னா, சப்தமூர்த்தி நிமேஷாத்து 7 மூர்த்தியாக ஆயிடுறான், 7 கண்ணனா மாறி விடுறானாம். மாறிவிட்டு என்ன பண்ணுறான், விஷவரான் ரொம்ப சிரேஷ்டமான அந்த காளைகளை பத்வா கட்டுறான், அதுகளை அடக்கிறான், டை பண்ணுறான் அதை. அதுக்கப்புறம் அந்த சத்யாவை 6ஆம் மகிஷியாக கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ அங்கே யார் இருக்கா, சந்தர்த்தநாத்யாக, சந்தர்தன் சொல்லப்பட்ட 2 பிரதர்ஸு அங்கே வரா, அந்த சுயம்பரத்துக்கு அவள் வரா. ஸோ கண்ணனோட இந்த இதெல்லாம் பார்க்குறா, பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தன்னோட அவளோட ஒரு சகோதரி யாராக்கு அவள் பேர் பத்ரான்னு பேர். ஸோ அந்த பத்ராவை கண்ணனுக்கு அவளும் விவாகம் பண்ணி கொடுக்குறா. ஸோ இந்த பத்ரா யாரு, தத்சோதர்யா வரத பவதா சாப்பி பைத்ரிஸ்வசேயி, அவளும் அத்தை பொண்ணான அந்த பத்ராவையும் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஸோ சத்யா சொல்லப்பட்டவளையும் கல்யாணம் ஆகுது, பத்ராவையும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி 7 பட்ட மகிஷிகள். பார்த்தாத்யைரப்யக்ருதலவனம் தோயமாத்ராபிலக்ஷ்யம் லக்ஷம் சித்வா ஷபரமவ்ருதாஹ லக்ஷ்மணா மத்ரகன்யா அஷ்டாவேவம் தவ சமபவன் வல்லபாஸ்தத்ர மத்யே சுஷ்ரோதத்வம் சுரபதிகிரா பௌமதுச்சேஷ்டிதானி. பார்த்தாத்யைரப்ய கிருதலவனம் தோயமாத்ராபிலக்ஷ்யம். பார்த்தாத்யயி அபி. ஸோ திரௌபதியோட சுயம்பரத்தில் வச்ச அதே போட்டி இங்கே ஒரு ராஜா வச்சிருக்கான். அது மகா வீரனான அர்ஜுனால ஜெயிக்க முடியலாம் அந்த போட்டியை. என்ன போட்டி, தோயமாத்ராபிலக்ஷ்யம். அந்த போட்டி என்னதுன்னா, ஒரு கேம் பண்ணணும். எங்கேருந்து, தண்ணியில் மட்டும் அதை பார்த்து அந்த ஷேடோவில் தெரியற மீனை அடிக்கணும், சஃபலம். அப்பேற்பட்ட மீனை நம்ம அடிக்கணும், அதுதான் போட்டி. ஏன்னா இவனுக்கும் அப்படி தானே திரௌபதி கிடச்சிது, அந்த மீனை அடிக்கிறான் இல்லையா, தண்ணியில் அந்த மேலே சுத்துற மீனை தண்ணியில் கீழே பார்த்து அடிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு போட்டி. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் தான் நிறைய சுயம்பரத்தில் வைப்பா. அதை யார் ஜெயிக்கிறா அவளுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பா. லக்ஷம் சித்வா, அதை ஏம் பண்ணி அந்த மீனை அடிச்சா. யார் அடிக்கிறா இங்கே, அர்ஜுனால முடியலை, கண்ணன் தான் அடிக்கிறா. அதனால லக்ஷ்மணா மத்ர கன்யா, மத்ர தேசம், ஓகே, மத்ர தேசத்தோட ராஜகுமாரியான லக்ஷ்மணாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஏவம் இப்படி தவா உனக்கு அஷ்டா 8 பேரான வல்லபாகா, 8 மனைவிகள், 8 பட்ட மகிஷிகள் கிருஷ்ணனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ருக்மிணி, அப்புறம் சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, இந்த மாதிரி 8 பேரை கல்யாணம் பண்ணிண்டாச்சு. தத்ர மத்திய அந்த நடுவில் என்ன ஆகுது, சுரபதி கிரா. சுரபதினாரு தேவேந்திரன். தேவேந்திரனால கேள்விப்படுறான் என்னது, பௌமதுச்சேஷ்டிதானி. பௌமதுச்சேஷ்டினாரு, பௌமான பூமியின் புத்திரன். யாராக்கும் அவன், நரகாசுரன். ஸோ நரகாசுரனோட சேஷ்டிதானி துஷ்ட கர்மங்கள் எல்லாம் சுஷ்ரோதா கேள்விப்படுறா. இந்திரன் சொல்கிறான், இந்த மாதிரி நரகாசுரன் ரொம்ப சேஷ்டை பண்ணுறான், அவனோட சேஷ்டை எங்களால் தாங்க முடியலை, அதுக்கு ஏதாவது வழி நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறது கண்ணனோட காதில் வீழர்தான். ஸோ 8 பட்ட மகிஷியும் கல்யாணம் பண்ணிண்டாச்சு. நீ அடுத்தது நரகாசுரனை பார்க்க போகிறா அவர் இப்போ. ஸ்மிருதாயாதம் பக்ஷி பிரவரமதிரூடஸ்த்வமகமோ வஹன்னங்கே பாமா உபவனமிவாராதி பவனம் விபிந்தன் துர்காணி த்ருடித ப்ருதுனா சோணிதரசைஹி புரம் தாவத் ப்ராக்ஜோதிஷம் அகுரதா சோணிதபுரம். ஸ்மிருதாயாதம் பக்ஷி. இங்கே நரகாசுரனுக்கு அவன் ஒரு தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணி ஒரு வரத்தை வாங்கிக்கிறான். என்ன வரம், தனக்கு வதம் தன்னோட தாய் கையால் தான் ஆகணும்னு சொல்லி. ஸோ அப்படி வரத்தை கேட்டிருப்பேன். ஸோ எந்த தாயும் தன்னோட குழந்தைய கொல்ல மாட்டா இல்லையா, எந்த தப்பு பண்ணினாலும் அவள் மன்னிச்சு விடுவாள் தெரியும் அவனுக்கு. அதனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் அட்டூழியம் பண்ணலான்னு சொல்லி அந்த வரத்தை கேட்டிருப்பேன். ஸோ இங்கே தாயானவள் யார், இங்கே சத்யபாமா தான், பூமாதேவி. ஸோ அந்த பூதேவியாக இருக்கப்பட்டவள் சத்யபாமா. ஆனால் சத்யபாமா கையால் இங்கே வதம் ஆறல, பட்டதிரி இங்கே கிருஷ்ணன் தான் வதம் பண்ணுறா சொல்லி நாராயணியத்தில் சொல்கிறா. ஸ்மிருதா யாத்தம் பக்ஷி பிரவரம் அதிரூட ஸ்துவமகமோ. ஸ்மிருதா,
ஸோ நினைக்கிறது, நினைச்சதுமே யாரை பற்றி நினைக்கிறான் பகவான்? நான் இந்திரன் சொல்கிறான் இல்லையா, நரகாசுரன் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுறான்னு சொல்லி, அதை நினைக்கிறத ஆயாத்தம் யாரோ வராங்க. யார் வரா? பக்ஷி பிரவரம், பக்ஷியோட ராஜாவான கருடன். ஏன் பகவானோட வாகனம் கருடன் தானே. ஸோ கருடன் அங்கே வரான். அதிரூடகா வந்ததும் பகவான் என்ன பண்ணுறா? அதிரூடகான்னா அதில் ஏறி உட்கார்றா. தொம் ஆகமஹா அங்கே வந்து கண்ணனும் அங்கே தன்னோட தொடை மேலே பாமா சத்யபாமாவை வகன் உட்காத்தி வச்சுன்னு கூட்டிண்டு உபவன நிவம் எங்கேயோ ஜாலியாக கார்டனுக்கு போகிற மாதிரி ஆராத்தி பவனம் சத்ருவோட பவனமான இந்த நரகாசுரனோட பவனத்துக்கு மீன்ஸ் நரகாசுரன் இருக்கிற இடத்துக்கு வரா. அவருக்கு எப்படி இருக்குது? நல்லா ஜாலியாக போகிற மாதிரி இருக்குது, ஏதோ கார்டனுக்கு போய் சுற்றுற மாதிரி இருக்கான். தன்னோட மடியில் சத்யபாமாவே உட்காத்திண்டு கருட வாகனமாக அவர் பறந்து போகிறா. விபிந்தன் துர்காணி நடுவில் வரப்பட்ட துர்காணினா துரிதங்கள், கஷ்டங்கள்லாம், ஆப்ஸ்டிக்கல்ஸு அதெல்லாம் அந்த சேதிச்சுட்டு போகிறா. எல்லாம் பேதனம் பண்ணுறா. என்ன கஷ்டம் வந்தோ அதெல்லாத்தையும் தாண்டி போகிறா. த்ருட்டித பிருத்துனா ஷோனி தரசைஹி எதிர்க்க வர்றது சைன்யங்கள் எல்லாம், அந்த சைன்யத்தை எல்லாம் அவளோட தலையெல்லாம் வட்டி போட்டு விட்றாளாம். எல்லாரையும் வட்டினத்தினால புறம் தாவத்து பிராக் ஜோதிஷம், அவனோட புறத்தோட பேர் பிராக் ஜோதிஷபுரம்னு பேர். இந்த நரகாசுரனோட புறம் அது என்ன ஆயிடுது? இந்த வரப்பட்ட சத்ருகனோட தலையெல்லாம் வட்டி போடுறதுனால அகருத்தாக சோனிதபுரம். சோனித்தம்னா என்னது? சோரை, பிளட்டு எல்லாம் ரெட்டு கலர் ஆயிடுதான். அப்போ சோனிதபுரம் ஆயிடுது. பிராக் ஜோதிஷபுரம் வந்து சோனிதபுரமாக மாற்றி விடுறானாம் பகவான். அந்த மாதிரி வரப்பட்ட எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸையும் அவர் வந்து வட்டி போட்டுண்டு இப்படி எல்லா சைன்யத்தையும் கழுத்தை வட்டி அந்த சோனிதபுரமாக மாக்கி விடுறான். பிராக் ஜோதிஷம் ஆகிட்டு இந்த புறம் வந்து இப்போ சோனிதபுரம் எல்லா இடம் சோரையாக இருக்கான், பிளட்டாக இருக்கான். அந்த மாதிரி சக்கச்சவே ஆயிடுறது அந்த புறம். அந்த மாதிரி புறத்துக்கு பேராயிடுறது. முரஸ்துவாம் பஞ்சாஸ்யோ ஜலதிவன மத்யாதுதபதத் சச்சக்ரே சக்ரேண பிரதலித சிரா மங்ஷு பவதா சதுர்தந்தைதந்தா வலபதிபிரிந்தான சமரம் ரதாங்கேன சித்வா நரகமகரோஸ்தி நரகம். முரஸ்துவாம் பஞ்சாஸ்யோ ஜலதிவன மத்யா துதபதத். அதுக்கப்புறம் வந்து முரன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன், அவனையும் பகவான் கொல்றா. அவன் எப்படி இருக்கானா? பஞ்சாஸ்யோ 5 முகம் உள்ளவனா இருக்கான். 5 முகம்னா பஞ்சேந்திரியங்கள், கண்ணு, மூக்கு, நாக்கு, ஸ்கின், இந்த காது, இந்த மாதிரி பஞ்சேந்திரியத்தோடு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறான். அதில் 5 முகம் உள்ள அந்த முரனை அவன் எங்கேருந்து வரான்? ஜலதி மத்தியே, தண்ணியோடு ஜலத்தோட சமுத்திரத்தோட மத்தியத்திலேருந்து குதிச்சுட்டு வரானாம், வேகமாக வரான் அவன். ஸோ அந்த வந்த முரனை என்ன பண்ணுறா பகவான்? சக்ரேன பிரதலித சிரா மங்ஷு பவதா, தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அவனோட தலையை வட்டி போட்டு விடுறான். அப்படி முரனை இங்கே வதம் பண்ணுறா. அதுக்கப்புறம் தந்தா வல பதிபிரிந்தான சமரம், விசேஷமான ஒரு ஆனை. அந்த ஆனைக்கு 4 தந்தங்கள் இருக்குது, 4 டஸ்குள்ள ஆனை. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம நார்மலாக 2 டஸ்க்கு தான் பார்ப்போம், இங்கே 4 டஸ்குள்ள ஆனை. ஸோ அது மேலே யார் வரா? நரக சச்சிவோ, நரக்கன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன் உட்கார்ந்துட்டு வரான். அவனை என்ன பண்ணுறா பகவான்? தன்னோட சக்கரத்தால் அவனோட கழுத்தையும் அறுத்து விட்டுடுறாளாம். அதனால ரதாங்கேன சித்வா நரக மக்கரோஸ் தீர்ண நரகம். அந்த நரக்கன் சொல்லப்பட்ட அசுரன் வந்து ரொம்ப பாவங்கள் பண்ணியிருக்கான். ஆனால் கூட பகவானோட கையால் வதமானத்தினால அவனுக்கு நரகத்தை காட்டி விட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறாளாம். அவனை வந்து நரகத்துக்கு அனுப்புறதில்லை, நம்ம பகவான் கையால் வதமானத்தினால அவனுக்கும் மோட்சம் கிடைக்கிறதான். அந்த மாதிரி நரகாசுரனை இங்கே இவர் தன்னோட பக்ஷியான அந்த கருடன் மேலே வந்து உட்காந்து சுதர்சன சக்கரத்தை விட்டு முரனையும் நரக்கனையும் வதம் பண்ணி அவளை 2 பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பி விடுறா. ஸ்துதோ பூமியா ராஜ்யம் சபதி பகதத்தேஸ்ய தனயே கஜஞ்சைகம் தத்வா பிரஜிகைதநாகான் நிஜபுரி खलेन बद्धानां स्वगतमनसां षोडश पुनः सहस्राणि स्त्रीणाम् अपि च धनराशिं च विपुलम् स्तुतो भूम्या राज्यं सपदि भगदत्तेस्य तनये. இங்கே நரகாசுரனை வதம் பண்ணுறா பகவான். அதனால ஸ்துதோ பூமியா, பூமாதேவி தன்னோட துஷ்டனான நரக்கனை வதம் பண்ணதுனால பகவானை ஸ்துதிக்கிறாளாம். ஸ்துதிக்கிறாள். அதனால ஸ்துதிக்கிறதுனால அவள் என்ன சொல்கிறா? என்னோட இந்த கஜம் சைக்கம் தத்வா பிரஜிக ஈத நாகா நிஜபுரி. அவனுக்கு ஒரு பிள்ளை, அவன் பேர் தான் பகதத்தன் பேர். நரகாசுரனோட பிள்ளை பேர் பகதத்தன். ஸோ பூமாதேவி பகவானை ஸ்துதி பண்ணி சொல்கிறா, இந்த ஆணையை நீ பகதத்தனுக்கு கொடுத்து விடு சொல்லி சொல்கிறா. இந்த ராஜ்யத்தையே ஆணை
ஸோ பூமாதேவி சொன்னபடி பகவான் என்ன பண்ணுறாளாம், அந்த நரகாசுரனோட பிள்ளையான பகதத்தனுக்கு அந்த 4 தந்தமுள்ள ஒரு ஆணையை அந்த ராஜ்யத்தையும் அவனுக்கு கொடுத்துடுறான். கொடுத்துட்டு பாக்கியுள்ள ஆணைகள் எல்லாம் கஜம் சைக்கம் தத்வா பிரஜிகைத நாகா நிஜபுரி, நாகான ஆணை, பாக்கியுள்ள ஆணையும் நிறைய அங்கே விபுலமான ராசி, தனராசி, விபுலம்னா நிறைய தனராசி இருக்கு. அந்த ஆணையின் தனத்தை எல்லா சம்பத்துகளையும் எடுத்துட்டு அவர் தன்னோட ராஜ்யத்துக்கு அனுப்பி விடுறாளாம். கலேனா துர்புத்தி உள்ள அந்த நரகாசுரனால பத்தானாம், பந்திக்கப்பட்டிருக்கா, நிறைய பேர் ஜெயில போட்டிருக்கான். அவ எப்படி இருக்கலாம், ஸ்வகத மனசாம், எப்போதும் பகவானையே நினைச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணா பாஹி பாஹி, எங்களை காப்பாத்துன்னு அவ பல வருஷமா கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்காளாம் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு. எத்தனை பேரு, 1-2 பேர்லாம். ஷோடச புனகா சஹஸ்ராணி, ஷோடசம்னா 16, சஹஸ்ரம்னா 1000. ஸோ 16 × 1000, 16,000 பேர். அத்தனை லேடிஸா அவன் உள்ள போட்டிருக்கானா ராணிமாரே. அவள் எல்லாம் கூட்டிக்கிறா. அதே மாதிரி விபுல தனராசியும், அதிகமான அந்த தனராசியும் எடுத்துட்டு தன்னோட புறமான அவரோட ஊரான அந்த ஊருக்கு அந்த ஸ்ரீகளையும் ஆணைகளையும் தனராசியும் எடுத்துட்டு அவர் இங்கேக்கு துவாரகாதீசன் அல்வா இங்கே, ஸோ துவாரகைக்கு போயிடுறா. பௌமா பாகிருத குண்டலம் தததிதேஹே தாத்தும் பிரயாத்தோ திவம் சக்ராத்யைர்மஹிதः சமம் தைதயா द्युस्त्रीषु दत्तह्रिया हृत्वा कल्पतरुं वृषाभिपतितं जित्वेन्द्रमभ्यागमः तत्तु श्रीमददोष ईदृश इति व्याख्यातुमेवाकृताः. भौमापाहृतकुण्डलं तददितेः दातुं प्रयातो दिवं. भौमापाहृतं, பௌமனான அந்த நரகாசுரனால அபகரிக்கப்பட்டது என்னது, குண்டலம். குண்டலம்னா காதுக்கு போட்டுக்கிற குண்டலங்கள். யாரோட காது அது, இந்திராதி தேவர்களான அவ அம்மா அதித்தி இல்லையா, தேவர்களோட அம்மா தான் அதித்தி. தித்தி அசுரர்களோட அம்மா, அவ 2 பேரும் சிஸ்டர்ஸு. ஸோ அதித்தியோட குண்டலத்தை இவன் திருடின்னு வந்திருப்பார். அந்த குண்டலத்தை கொடுக்கறதுக்காக, அதித்தி கிட்ட கொடுக்கறதுக்காக சக்ராதே மஹித சமம் தைத்தயா திஸ்திரிஷு தத்தஹ்ரியா, அதை கொடுக்கறதுக்கு வேண்டி சொர்க்கலோகத்துக்கு போறா. ஏன்னா இந்திரன் இருக்கிற லோகம் சொர்க்கலோகம். ஸோ இந்திரலோகத்துக்கு போறா, சொர்க்கத்துக்கு போய் அந்த குண்டலத்தை அதித்திட்ட கொடுக்கறாளாம். அதனால இந்திராதி தேவர்கள்லாம் பகவானை ஸ்துதிக்கிறா. ஏன்னா அந்த குண்டலம் கிடைச்சது சொல்லிட்டு கொடுக்கறா. ஸோ கூட சத்யபாமாவும் இருக்கா, சத்யபாமா கூட போயிருக்கா. ஸோ சத்யபாமா எப்படி இருக்காளாம், பிருத்வா அவள் பார்க்கறதுக்கு தியுஸ்திரீஷு தத்தஹ்ரியா, அப்படி அழகாம். நம்ம முன்னாலே சொன்னோமே, நம்ம ரொம்ப அழகாம் அவள். சொர்க்கத்தில் நிறைய அப்சர ஸ்திரீகள் எல்லாம் உண்டு. அப்சர ஸ்திரீகள்னால அழகு அவளும், அவளை விட அதிக அழகு இவளாம் சத்யபாமா. அதனால அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் இவளை பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிறாளாம், வெக்கப்படுறாளாம். இத்தனை அழகான ஒரு ஸ்திரீயை நாங்கள் கண்டுட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி வெக்கமாக இருக்கான் அவளுக்கு. அப்போ அங்கே போய் இவன் என்ன பண்ணுறா, ஹிருத்வா கல்பத்தரும் ருஷாபிபதிதம் ஜித்வேந்திரம் அபியாகமஹா. அங்கே அந்த கல்பவிருஷம்னா என்னது, டிசைரிங் ட்ரீ. நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கப்பட்ட விருட்சம் அது. ஸோ அந்த விருட்சத்தை பார்த்தப்போ சத்யபாமாவுக்கு அது வேணும் தோணுறது. கண்ணங்கிட்ட கேட்குறா, அதை கேட்டு வாங்கிதாயேன்னு சொல்லி. அதனால கண்ணன் என்ன பண்ணுறானா, இந்திரன் கிட்ட சொல்கிறான், சத்யபாமா இந்த மரத்தை கல்பவிருஷத்தை கேட்குறா, இந்திராணி அதை குடையன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்திரன் என்ன சொல்கிறான், ஜித்வேந்திரம் அபியாகமஹா, கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிவிடுறான். ஸோ இங்கே பட்டதிரி சொல்கிறா கண்ணன்கிட்ட, குருவாயூரப்பன்கிட்ட கேட்குறா, குருவாயூரப்பா உனக்கு எதுக்கு இந்த கல்ப விருட்சம் எல்லாம், நீ ஏதோ குண்டலத்தை கிடச்சிது அதை கொண்டு போனாய் கொடுத்தாய், அவனை ஸ்துதி பண்ணினா, அதெல்லாம் பண்ணிட்டு நீ வரப்படாதா, உனக்கு கல்ப விருட்சம் எல்லாம் எதுக்கு கேட்கறது, எதுக்கு வேணும் உனக்கு, சர்வஸ்வம் நீதான் இல்லையா, காமதேனு சிந்தாமணி கல்ப விருட்சம் எல்லாமே நீதான், எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே நீயா இருக்காய், ஆனால் இது எதுக்கு நோக்கு வேணும் இல்லையா, ஒரு சின்ன ஒரு மரத்தை எதுக்கு நீ போய் ஆசைப்பட்டு கேட்குறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் அவரே சமாதானம் சொல்கிறான், அதிக சம்பத்துகள் வர வர நம்மளுக்கு என்னாகுமாம், ஆசை ஜாஸ்தியாகும், அகங்காரம் கூடும், அதனால நம்மளுக்கு என்ன வரும், தோஷங்கள் அதிகமாக ஆகும். அந்த தோஷமெல்லாம் இல்லாதக்கு இருக்கணும், எல்லாருக்கும் மனுஷமா இருக்குன்னு சொல்லி அதை காட்டுறதுக்கு வேண்டிதான் நீ இந்த லீலையை பண்ணினியா அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்திக்கிறான். தத்து ஸ்ரீமத தோஷ ஈதிருஷைத்தி வியாக்கியாத்து மேவா கிருதாக. நம்மளுக்கு பணம் வர வர அகங்காரம் ஆசைகளும் எல்லாம் ஜாஸ்தியாகிறது இல்லையா, அதெல்லாம் இல்லாதக்கு இருக்கணும், அதனால்தான் நீ அவங்ககிட்டேருந்து அந்த கல்ப விருட்சத்தை கேட்டிருப்பா இல்லையா குருவாயூரப்பான்னு சொல்லி அவர் கேட்குறாளாம் இங்கே. ஸோ அப்படி அவர் விருட்சத்தை கேட்குறா, அவன் கொடுக்கறதுக்கு இது பண்ணி விட்றான், மாட்டேன்னு சொல்லி விட்றான். கல்பத்ரும் சத்யபாமா பவன புவி சிருஜன் தஷ்டசாஹஸ்ரயோஷாஹ
ஸ்வீகிருத்ய பிரத்யகாரம் விஹித பஹுவபுः லாலயன் கேலிபேதைः ஆச்சர்யா நாரதாலோகித விவிதகதிः தத்ர தத்ராபி கேஹே பூயः சர்வாசு குர்வன் தச தச தனயான் பாஹி வாதாலயேஷ. ஸோ கல்பத்ரும் சத்யபாமா பவன புவிசிருஜன். ஸோ அவர் என்ன பண்ணுறா, இந்திரங்கிட்ட யுத்தம் பண்ணி அந்த கல்ப விருட்சத்தை கொண்டு வந்து விடுறா. கொண்டு வந்துட்டு கல்பத்ரும் அந்த கல்ப விருட்சத்தை சத்யபாமா பவன புவி, சத்யபாமாவோட பவனம், அவளோட வீடு இருக்கே, வீடுனா அவளோட இந்த பேலஸு, ஓகே, அந்தப்புறம், அதில் கொண்டு சிருஜன் அதை நெடுறாளாம். நெட்டுவிட்டு இந்த துவஷ்ட சாஹஸ்ர யோஷாஹா சொன்னேன் 16,000 16,000 ராஜகுமாரிகளை விடுவிச்சுன்னு வந்திருக்கா இல்லையா. அவ சொல்கிறா, கிருஷ்ணா என்ன பண்ணுறது, நாங்கள் இத்தனை வருஷம் ஒரு ஜெயிலில் இருந்தோம், நீ தான் எங்களை காப்பாற்றிருக்கா, ஒன்று தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஒன்றை விட்டால் எங்களுக்கு கதி இல்லை, அதனால எங்களுக்கெல்லாம் நீ தான் வழியை காட்டுனான்னு சொன்னதுனால அந்த 16,000 ராஜகுமாரியும் கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு ஸ்வக்ருத்யா பிரத்யகாரம் விஹித பஹுவபுஹு லாலயன் கேலி வேதைஹி, எல்லாருக்கும் அந்த 16,000 பேருக்கும் வீடை வைக்கிறாளாம். வீட்டிலே அநேக ரூபமாக கிருஷ்ணன், ஒருத்தி ஆத்துல வந்து அவளை கொஞ்சரா, அதான் லாலையன்னா அதான், ஒருத்தி ஆத்துல கேலா பேதிஹி, கேலான்னு விளையாடுறா, அந்த குழந்தைகள் கூட விளையாடுறாளாம், இல்லை பொண்டாட்டி கூட சரச சல்லாபம் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு வீட்டில் அவளோட தலையை பின்னரா, இன்னொரு வீட்டில் சமைக்கிறாளாம் கிருஷ்ணன், இன்னொரு வீட்டில் வந்து கிச்சன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, துணி துவைக்கிறா, இந்த மாதிரி பலவிதமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த மாதிரி 16,000 வீடை வைக்கிறா, 16,000 ராஜகுமாரிக்கு 16,000 கிருஷ்ணனா மாறி விடுறாளாம். இந்த மாதிரி எல்லா பத்னி கூட அவர் என்டர்டெயின்மெண்ட் இருக்கா. ஸோ இதை பார்க்குற யாரு, ஆச்சர்யா நாரதா லோகித விவித கதிஹி தத்த தத்ராபி கேஹே. நாரதர் பார்க்குறா, ஆச்சரியப்படுறாளாம், என்ன இது, இந்த கிருஷ்ணன் இத்தனை கிருஷ்ணனா மாறி இத்தனை லீலைகளை பண்ணுறாளே சொல்லி அவர் ஆச்சரியப்படுறாள். ஆஹா, எப்பேற்பட்ட மகிமை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஆத்துல இருக்கிற கண்ணன் ஒருத்தர்கிட்டையும் எத்தனை பூய சர்வாசு குர்வ தச தச தனயன், அந்த ராஜகுமாரிகிட்டேருந்தும் 10 குழந்தைகள், ஓகே, அப்படி 16,000 ராஜகுமாரி இன்டூ 10, எல்லாருக்கும் 10 குழந்தைகள் ஆறுது. அந்த மாதிரி உள்ள குருவாயிரப்பா பாகி வாத்தால ஏஷா, என்ன நீ காப்பாற்ற மாட்டியா, என்னோட வியாதியிலேருந்து என்னை நிவர்த்தி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஸோ அப்படி கிருஷ்ணன் வந்து 16,000 அந்த ராஜகுமாரியும் கல்யாணம் பண்ணிக்கிறா, 16,000 வீடை வைக்கிறா, 16,000, ஓகே, வச்சுட்டு எல்லார்கிட்டேருந்தும் 10 குழந்தைகள் அவருக்கு உண்டாகிறது. அந்த மாதிரி உள்ள குருவாயூரப்பன் கிட்ட நம்ம வந்து வியாதியை மாற்றி கொடு சொல்லி நம்மளும் கேட்டுக்கிறோம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.